ஹலோ கைஸ், இன்றைக்கான ரெசிபி வந்து தால் தட்கா. இது சப்பாத்தி ரைஸுக்கெலாம் நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்து தோரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, மசூர் தால் இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய் சேர்த்து இதை மூடி போட்டு 5 விசில் விட்டு நல்லா பருப்பை குழைய வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா, கூடவே வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி, அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே சைடில் இன்னொரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து அந்த வேக வச்ச பருப்பு, இந்த தாளிச்சதெல்லாம் சேர்த்தா தால் தட்கா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.